அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் இப்படி 4 முனை போட்டி அமைஞ்சா அது பரவலா திமுகவுக்கு தான் சாதகமா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சாராரும், இன்னொரு சாரார் என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, விஜய் இறக்கி இருக்கிறதே பாஜக RSS தான், சிறுபான்மையினர் ஓட்டுகளை திமுக போக விடாம பண்றது வேலையை அவர் பண்ண தடுக்கிறதுனால மட்டுமே அவர் அங்கே ஒரு 80 பேர் முஸ்லிம்ஸ் திமுக ஓட்டு போட்டு அதில் ஒரு 40 பேர் அவர் பறிச்சுக்கிட்டாருன்னா அதனால மட்டுமே திமுக வெற்றி தடுத்துட முடியுமா? அந்த 40 விழலுக்கு இறைத்த நீரா போகுதுங்கிற அந்த யதார்த்தமும் பிஜேபிக்கும் புரியும், விஜய்க்கும் புரியணும். சரிதானா? சரி, இளையராஜா காதுகளுக்கு வந்தது அந்த 40 பேர் விஜய்க்கு போட போறான்னு நம்ம சொல்றோம்ல, அந்த 40 இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாதா பிஜேபி பண்ணி தான் இறக்கி விட்டுருக்குன்னு? அவ்வளவு அறிவற்றவர்களா அவங்க? ரொம்ப தெளிவாயிட்டாங்க இப்ப எல்லாம். அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க, தெளிவோடு தான் போடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. RSS-ஆல் களமிறக்கப்பட்ட ஒரு நபருக்கு தங்கள் வாக்குகளை வீணடிக்க மாட்டார்கள், அவர்கள் யாராக இருந்தாலும். மற்றபடி பிஜேபியோட பி டீம் அப்படிலாம் கமலையும் இப்படி சொல்லும் போதே நான் இப்ப வேணான்னு சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது, வந்தா அவங்களே அம்பலப்படுவாங்க, அப்புறம் போட்டு கிளிங்கன்னு சொன்னேன். அதே தான் விஜய்க்கும் சொல்லுவேன். அவசரப்பட வேண்டாம், யார் இறக்கி விட்டிருந்தாலும் ரொம்ப சீக்கிரத்தில் அம்பலப்பட்டுருவார், அப்போ விமர்சிச்சுக்கலாம்.